அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேங்க்கில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஏதோ ஒரு சேவிங்ஸில் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் ஆனுவலி காம்பவுண்டிங்காக இருந்தால் எப்படி ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய். அதாவது 3 லட்சம் ரூபாய் வந்து நீங்கள் சேவிங்ஸில் போட்டிருக்கீங்க. அதற்கான வட்டி எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 7.5% சொல்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதற்கான வட்டி எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனுவலி காம்பவுண்டிங்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதுதான் ஃபார்முலா. ஸோ P அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட், அதை தான் வந்து Pன்னு சொல்லுவாங்க. R அப்படிங்கிறது உங்களுக்கான வட்டி, எத்தனை சதவீதமோ அதை தான் வந்து R. N அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அதுதான் வந்து N. இப்போ இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய P வேல்யூ, R வேல்யூ, N வேல்யூ இது மூணுமே தெரியும். இப்போ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ A = Pங்கிறது என்னது, நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 3 லட்சம் இல்லையா? ஸோ 3 லட்சம் இன்ட்டு 1 + Rங்கிறது என்னது, உங்களுக்கான வட்டி, எத்தனை சதவீதம், 7.5 இல்லையா? ஸோ 7.5/100 ஹோல் பவர் n அப்படிங்கிறது எத்தனை வருஷம், 5 வருஷம் இல்லையா? ஸோ 5. இப்போது நம்ம வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேல்குலேட்டரில் வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் கேல்குலேட்டரில் 7.5 டிவைடிங் சிம்பிள் 100 போடுங்க. போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 0.075 வருது இல்லைங்க. இது கூட +1 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 1.075. இது கூடவே பவர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிள் போட்டு 5 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 1.435. இப்போ இது கூட 3 லட்சத்தை மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1.435 இன்ட்டு 3 லட்சம் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 4,30,688 ரூபாய் 79 பைசா வருது. ஸோ இந்த ஏ வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் அதற்கான வட்டி. உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ ரூபாய் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், இந்த ஏ வேல்யூவில் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ உங்கள் கேல்குலேட்டரில் 4,30,688 ரூபாய் 79 பைசா மைனஸ் 3 லட்சம் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 1,30,688 ரூபாய் 79 பைசா வருது. இதுதான் வந்து உங்களுக்கான வட்டி. அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 3 லட்சம் ரூபாய்க்கு 7.5% வட்டி போட்டால் 5 வருஷத்துக்கான வட்டி தொகை எவ்வளவு, 1,30,688 ரூபாய் 79 பைசா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.